ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம திருவனந்தபுரம் டு டமாம் ஐயா ஷார்ஜா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருவனந்தபுரம் டு ஷார்ஜா ஃப்ளைட்டில் வந்து ஏறியாச்சுது, போர்டிங் ஆயிடுச்சுது. ஃப்ளைட் இஸ் அபவுட் டு டேக் ஆஃப். ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சிங்க ஃப்ளைட்டு. மேபி 1 or 2 சீட்ஸ் வேக்கண்ட் ஆகிருக்கலாம், பட் பார்த்தா எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சுது. ஸோ இது என்ன ஏர்லைன்ஸ்னு பார்த்தோன்னா ஏர் அரேபியா. ஏர் அரேபியா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ். அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கிக்கிடணும். சரிங்களா? ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகுது ஏர்லி மார்னிங். பாருங்கள், திருவனந்தபுரத்தினுடைய நைட்டு வியூ இதுதான். அதாவது ஏர்லி மார்னிங் வியூ. ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 4 o'clock. அப்படியே வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஸோ டேக் ஆஃப் ஆனதும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சாண்ட்விச் கொடுப்பாங்க. அந்த சாண்ட்விச்சுக்காக தான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா பசி எடுக்குது, பார்த்துடுங்க. நைட்டு ஏன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து கேபில் வந்ததுனால சரியாக சாப்பிட முடியல. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே சாண்ட்விச் தான் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம என்ன மெனு வேணும், என்ன ஃபுட்டு வேணுங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த டிக்கெட்டோடு சேர்த்து இதையும் வந்து புக் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு கொடுப்பாங்க சாண்ட்விச். பட் அது கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னா, காஞ்சி போன ப்ரெட் எதுனா எப்படி இருக்கும், காஞ்சி போன ரொட்டி எதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, பசி ஆத்துறதுக்கு வேறு வழி இல்லை. வெளியே எட்டி பார்த்தா அப்படியே வந்து சூரிய உதயம் ஆகிட்டு இருக்குது. வெளிச்சமும் வந்துடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 5:30 மேலே ஆயிடுச்சுது. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 4.5 hours ஷார்ஜா. ஷார்ஜாவில் வந்து நமக்கு டிரான்சிட் டைம் வந்து 7-8 hours இருக்குதுங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம லான்ச் ஆக்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டெபிட் கார்டு அது சில ஏர்போர்ட் லான்ச்சில் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். இருக்கிற கார்டு 1-2 மாற்றி கொடுப்போம். ஏதாச்சும் ஒன்று அக்செப்ட் பண்ணாலும் நமக்கு லக்கு தான். அப்படி உள்ளே விட்டுட்டாங்கன்னா அங்கே நல்லா நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், பார்த்துடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 7 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு அடுத்த டமாம் ஃப்ளைட் வந்து ஈவினிங் தான். இது மார்னிங் ஷார்ஜா வந்து மார்னிங்கே ரீச் ஆகிரும். பட் நமக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து டமாமுக்கு வந்து அதே ஏர் அரேபியா ஃப்ளைட்டு தான், ஏர்லைன்ஸ் தான். பட்டு டிரான்சிட் டைம் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா நான் வந்து மார்னிங் ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணல, பார்த்துடுங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour டிரான்சிட் டைம் தான் இருந்துச்சு. 1 hourல ரொம்ப ஹரிபரியாக போயிட்டுருக்கணும், ஓடி போய் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சரி, எப்படியும் நமக்கு வந்து லான்ச் இருக்குது, ஃப்ரீயாக நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக போய்க்கிடலாங்கிறதில் விட்டுட்டேன். அந்த ஈவினிங் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஷார்ஜா வந்து ரீச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்கையும் வந்து நல்லா நல்லா கிளியர் ஸ்கையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது போயிட்டுருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு கிடைத்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். உங்களுக்கும் நான் வந்து வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைப் வந்து நிறைய பேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் படிப்படியாக வளரும். இப்போ நமக்கு ஷார்ஜாவில் வந்து லேண்ட் ஆக போகுது பாருங்கள். அந்த ஆல்டிடியூடு வந்து அதாவது உயரம், அந்த ஹைட்டு
உயரம் வந்து குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்டிங் ஆயிரும். ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெடி டு லேண்டிங். ஸோ அப்ரோச்சிங் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஷார்ஜா ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டாக தாங்க இருக்கும். அதாவது நாட் லைக் துபாய் ஆர் அபுதாபி. துபாய் ஏர்போர்ட்டு, அபுதாபி ஏர்போர்ட்லாம் வந்து நல்ல பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கும். பட் இது வந்து ஷார்ஜா ஏர்போர்ட் வந்து ஒரு சின்ன ஏரியா தான். ஸோ ரொம்ப ஒன்றும் நடக்க வேண்டியதும் ரொம்ப இருக்காது. அதே மாதிரி டெர்மினல்ஸு ப்ளஸ் கேட் எல்லாமே வந்து குறைவாக தான் இருக்கும் இங்கே வென் கம்பேர்ட் டு துபாய் அண்ட் அபுதாபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை வந்து கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. பட் ஸ்டில் another few minutes வீடியோ இருக்குது, கண்டினியூ பண்ணுறேன்.